எல்லோருக்கும் வணக்கம். புதையல் வந்து நம்மளுக்கு கிடைச்சது. அந்த புதையலை ஓப்பன் மூட்டை கொட்டு வச்சுக்கிறேன்னு வார்த்தை. அவங்க அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு சக்தி வந்து மளிகை சாமானம்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ கொண்டு வந்து கொடுத்துட்டு மறுபடியும் மதுரை போயிட்டு இருக்கிறாங்க. லோடு ஏற்றிட்டு சத்தியமங்கலத்துலேருந்து அப்புறம் இப்போ மதுரை போயிட்டு இருக்கிறாங்க. இது வந்து கோயம்புத்தூரில் நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு தான். அவங்க வந்து அங்கே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்குறாங்க கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது வந்து மாமலை வாசாவா சபரி வாசாவா சொன்னாங்க, பேர் மறந்துட்டேன். அங்கே தான் வாங்கிட்டு வந்துருக்குறேன். அப்படி ஹோல்சேல் ரேட்டில் டிபார்ட்மெண்ட்டில் அங்கே போனதுனால கோயம்புத்தூர் நேற்று போயிருந்துருக்குறாங்க காலையில். அப்புறம் உடனே ஃப்ரெண்டு கடையா போச்சுல, தயாநிதி கொடுத்த கடையா, அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. மளிகை செலவு என்னென்னு வாங்கிட்டு வந்துச்சுன்னு பார்க்கலாம். விலையெல்லாம் என்னன்னு தெரியாது. தண்ணி சொட்டு போட்டுக்குது, நல்லா நிறுத்திட்டு வா. விலையெல்லாம் எப்படின்னு கேட்கவே இல்லையிலோ. சூப்பர். இது வாட், இது எவ்வளோன்னா வாட் ஷர்ட். இது எவ்வளோ ரேட்டுன்னு தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கொஞ்சம் அனுசரிச்சு கொடுத்துருப்பா அப்படி என்னமோ தெரியல. ஆமாங்க, குறைக்கினால ஏதோ கொஞ்சம் அதிகமாக போடாமல் போட்டிருப்பாங்க. ரிலேஷனுங்க, பாப்பா கொடுத்துக்கு ரிலேஷனுங்கிறதுனால குறைக்க முடியாது. பாவா அவங்களுக்கு நியாயமாக கொடுக்கணும். இதனால நான் சொல்லவே இல்லை. எப்பவுமே நம்ம சொல்லாதையும் வாங்குவோம். சாமிக்கு ஊதுபத்தி செலவே பண்ணலிங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே வருஷம் மளிகை செலவு பண்ணி வீடியோ போடுவேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த டைம் பெரியப்பாவும் இறந்ததுனால அந்த டைம்ல வாங்க முடியல. அதுக்கப்புறம் அப்படியே தலங்கியே ஓச்சுன்னு போகவே இல்லை. அடுத்த வாரம் போய் கண்டிப்பா பெரியம்மாவை பார்த்துட்டு அங்க செலவு பண்ணிட்டு வரலாம் ஃப்ரெண்டு கடையில அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அங்க அவங்க தம்பி வச்சிருக்கிற அப்படி இந்த கோயம்புத்தூர்ல வச்சிருக்காருல அந்த அண்ணாவோட தம்பி வந்து டிஎன் பாளையத்துல. சரி அங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்ட்டு இருந்தா அதுக்குள்ள உங்க அப்பாவே வாங்கிட்டு வந்துட்டாரு. இவர் மாமலை வாசான்னு ஓட்டுருக்குவாரு. பரவாயில்ல, பேர் சூப்பர். நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து வீடியோ பாத்தீங்கன்னா யாராவது அந்த டிபார்ட்மெண்ட்ல வாங்கியிருந்தீங்கன்னா சொல்லுங்க, சரிங்களா? அந்த பக்கம் இருக்கிறவங்க சொல்லுங்க. வீடியோ எடுத்து போடுன்னு சொன்னாங்க, நாங்க தான் போகலையே. வெந்தயம் இதெல்லாம் நான் தான் சொன்னேன். வெந்தயம் இல்லாம இட்லிக்கு அரைச்சே வைக்காம கடையிலே வாங்கி. கடலை கொஞ்சமாவே சொல்லிட்டேன், கடலை செட் ஆகுது. போது கடலை இவ்வளவு இருக்குதுல்ல. அவரப்பருப்பு வாங்கிட்டு பெரியமாக்கு சொன்னேன். நமக்கு அப்புறம் கொண்ட கடலை எல்லாம் வாங்கலையா? அதெல்லாம் வாங்கல. அதுவும் பட்டாணி ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தா தானே வேவிக்கிறதுக்கு. சர்க்கரை இப்போ இதுல என்ன இருக்குதுன்னு மட்டும் நீ வீடியோ புடி ஃபர்ஸ்ட். இங்க வேற அரை மாலை எடுத்துங்க. ஆடா 4 நாள் தான் இருக்குது. மோசம். இது வந்து கொள்ளு. நான் வாங்கின 100 ரூபா கட்போர் பாக்கெட் வாங்குவோம். அதுலயே கொள்ளு, உளுந்து, இதுல வந்து தட்டைப்பயிறு, அப்புறம் பச்சைப்பயிறு, அப்புறம் இன்னும் 2 உளுந்து பாக்கெட் இருக்குது. பெரியமாவுக்கு ஒன்று, எங்களுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உளுந்த வடை செய்வோம், அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு சொல்லலாம். 3 கிலோ வாங்கிட்டு. ஆமாம், வேறு அவங்க பேரவே ஓட்டாங்க. ஒரு கொல்லிமலை இந்த எங்கெங்கேயும் போய் ஹோல்சேல் இது விளையிற பக்கமே எடுத்துட்டு வருவாங்க மூட்டையா. அதனால அவங்க பேரவே ஓட்டு பிராண்டு வருது. ஆமாம், இவ்வளோதான் வாங்கிக்கிறாப்படி. இதுக்கே எவ்வளவோ சொன்னாப்படியே 1800 என்ன சொன்னாப்படி. வரும் பருப்பு விலையெல்லாம் அதிகமாக இருக்குங்களோ. ஆமாம் நாம் வந்து விளையிறப்பவே போய் வாங்குவோம். அப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஆமாம், 120 ரூபா வருங்களோ அது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்குது. இப்போதைக்கு கொஞ்சமாக ஒரு 2-3 மாதத்துக்கு தேவையான பருப்பு மாதம் இந்த வருஷம் கண்டிப்பாக போயிடணும். 7000 6000க்கு மேலே வாங்குவோம். கற்பூரம் தான் ரொம்ப மோசமாக எடுத்து வந்துருக்குது. அப்படி கற்பூரம் 100 வில்லை இருக்குமில்ல, அதையவே வாங்கிட்டு தான் அதில் 100 வில்லை. நம்ம வீட்டில் இருக்கேமா இருக்குது. ஊதுபத்தி இன்னொன்று இருக்குது, 3 in 1. இது கூட வச்சு வாங்காமல் இதை நிறைய வாங்காமல் கொஞ்சமாக வாங்கி அதுதான் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே, இவ்வளோதான் வாங்கியிருக்குது. ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துருக்குது. அப்புறம் ஜூஸ் ஒன்று வாங்கி. ஆமாம், இந்த ஜூஸ் பாக்கெட் தான் அன்றைக்கி அப்படி அந்த சூலூரில் அவங்க பார்த்துட்டு அப்படி வாங்கி கொடுத்துட்டாங்க. கரெக்டாக சூலூரில் என்னை பார்த்துட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணவும் இல்லை, நானும் பண்ணி பேசுறதுக்கே எனக்கு டைம் இல்லை. ஆனால் நினச்சிக்கிறது அவங்க ஞாபகம் வந்துடும். ஏதாச்சும் இப்படி ஃபோன் பண்ணுறது பேசலான்னு நினைக்கிறது, ஃபோன் பண்ணுறதுக்கு இப்படி நான் நவத்திட்டு இருக்கும்போது சூலூர் வனிதா அப்படின்னு வந்துச்சுன்னா உடனே அவங்க ஞாபகம் வந்துடு. அப்படி என்னுடைய இதை வச்சுக்கலாம். சரி நம்பர் இருக்குது, பண்ணி பேசலாம்னு நானும் நினைக்கிறது. அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், அவங்க நல்லா இருக்கணும்னு கொஞ்ச நாள் நான் ப்ரே பண்ணேன்.
ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். என்ன இருந்திருந்த மாதிரி இருட்டுக்குள்ளே போகிற மாதிரி போகுது போகணும் என்னாச்சு?